தந்தை பெரியார் 1944 திராவிடர் கழகம் என்று தொடங்குவதற்கு முன்னரேயே ஈழத்திலே திராவிடன் என்ற பெயரிலே இதழ் ஒன்று வெளிவந்தது என்பதை நீண்ட காலம் 3-4 ஆண்டுகள் வெளிவந்தது என்பது இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டும். தமிழ்நாட்டிலே அங்கே உள்ள மக்களுக்கு விளங்குமாறு சொல்லுவதென்று சொன்னால் எம்மிடம் இருந்தது ஒரு சனாதன எதிர்ப்பு. நாங்கள் விடுதலை புலிகள் என்பது அவர் தலைவர்கள் என்பது சனாதன எதிர்ப்பாளர்கள். சீமான் மாதிரி கிடையாது, அல்லது சீமான் ஆதரிக்கின்ற அந்த தரப்பு மாதிரி கிடையாது. நாங்கள் எங்களுடைய எதிரியை யார் என்பதிலே மிக தெளிவாக இருந்தோம். இந்த ஆமை கரை என்ற கதை சீமானால வரவில்லை. முதலிலே சீமான் அதற்கு சொந்தக்காரர் கிடையாது. இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான அமைப்புகள் இருந்தன, எதிரான குழுக்கள். அவர்களுடைய ஊடகங்களில் தலைவர் தாய்லாந்திலே இருந்து ஆமை இறைச்சி எடுத்து அங்கே உணவாக்கி சாப்பிடுகிறார் என்று சொல்லி அவர் தலைவரை ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்பவராக சித்தரித்த இந்த ஊடகங்கள், அவருடைய மாண்பை குறைக்க வேண்டும் என்று பாடுபட்ட சிங்கள அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்ட ஊடகங்கள் அன்றைக்கு 2007ஆம் ஆண்டுகளில் அவரை வைத்து கிண்டல் வைத்து அவரை ஒரு அவர் கார்ட்டூன் கீறி தலைவரை வைத்து தலைவர் ஆமை இறைச்சி பிரியராக, ஆமைக்கறி பிரியராக காட்டுவதற்கு கடுமையாக பாடுபட்டார். தலைவர் ஆமைக்கறி சாப்பிட்டார் என்பதை எதிரிகள் வைத்து கிண்டல் அடித்த ஒரு விடயத்தை தன்னை பிரபாகரன் பிள்ளை என்று சொல்பவர் உறுதிப்படுத்துகிறார். உயிரை காப்பாற்றி விடுதலை புலிகள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் இலங்கை அரசு என்ன சொன்னது என்று சொன்னால், விடுதலை புலிகள் கடற்கொள்ளையர்கள், விடுதலை புலிகள் ஒரு கப்பலை கொள்ளையடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற அபாண்டத்தை சொன்னது. சீமான் என்ன சொன்னார் என்றால், 8000 டன்னோட போன அரிசியை நாங்கள் தூக்கி கொண்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னா, இப்படியான கதைகளை பரப்புவதற்காக தலைவரை ஒரு கேலிக்கூத்தாக மாற்ற பார்க்கிறார். தமிழ் சூழலிலே நான் சொன்னது மாதிரி மண் விடுதலை, அதாவது தமிழர்களுக்கு ஒரு நாடு, மண் விடுதலை, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்த 4 தலைவர்கள் 2 பேர்கள் தான் இருக்கிறார். ஒன்று தந்தை பெரியார், அடுத்தது தலைவர் பிரபாகரன். சீமான் இன்றைக்கு முன்னிறுத்துற அத்தனை பேருமே இந்திய தேசியவாதிகள், தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. இவர் அங்கே ஈழத்தில் பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூட ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. நேரடி சாட்சியாக இருந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு நேரத்தில் பேசுவார்கள். சீமானுடைய தனி மனித பலவீனங்கள் பலரும் அறிந்த ஒன்றுதான். நேரடியான சாட்சிகள், இவரோடு சேர்ந்து பயணித்தவர்கள் பல்வேறு தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக இப்படி ஒரு நேர்காணலை, நீங்கள் இதற்கு முன்பு ஒரு அறிவார்ந்த நேர்காணலை பார்த்திருப்பது மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தே உள்ள போலான்னு நினைக்கிறேன். காரணம், இந்த நேர்காணலில் பெரியார் ஈழத்தமிழர்களுக்கு விரோதி, பிரபாகரனா பெரியாரா அப்படின்னா சீமான் பேசிக் கொண்டிருக்காருல, உள்ளபடியே பெரியாரும் பெரியாரிய கருத்துக்களும் தான் ஈழத்தமிழர்களுக்கு விரோதமா போச்சா? திராவிட கருத்துக்கள் தான் ஈழத்தமிழர்களுக்கு சிக்கலா போச்சா? உள்ளபடியே ஈழத்தமிழுடைய பிரச்சனைகள் என்ன? பெரியாரையும் பிரபாகரனையும் எதிர் துருவங்களாக நிறுத்துவது சரியா என்பதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிட்டு விவாதிச்சுட்டு வரோம் இல்லையா? அதில் பல புதிய ஒரு கோணங்களை, புதிய பரிணாமங்களை இந்த நேர்காணலில் நீங்கள் காண இருக்கிறீர்கள். சீமான் அவர்களுடைய வாதம் என்பது சமகாலத்திற்கு துளியும் ஒவ்வாத ஒன்று. அது எவ்வளவு முரண்பாடுகளின் தொகுப்பாக இருக்கிறது என்பதை தரவுகளோடு, ஆதாரங்களோடு பேசுவதற்காக நம்மிடையே சமூக செயற்பாட்டாளரும் ஈழத்தமிழருமான திரு சபேசன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைகிறார். திரு சபேசன் அவர்களை அன்போடு தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சொல்லி. ஐயா வணக்கம். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக உங்களுடைய வருகைக்கு முதலில் நெஞ்சம் நிறைந்த நன்றி. உங்களுக்கு வணக்கம். ஒரு ஈழத்தமிழராக நீங்க புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலும் உற்று நோக்கி வருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் ஒரு எழுத்தாளரும் கூட, சமூக செயற்பாட்டாளரும் கூட. திரு சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் சேர்த்து எதிர் துருவத்தில் இன்றைக்கு பெரியாரை நிறுத்தி வாதம் செய்து கொண்டிருக்கிறார். பெரியார் தான் சிக்கல்களுக்கு காரணம் என்ற ஒரு வாதத்திற்கு நகர்கிறார். ஒரு ஈழத்தமிழராக உங்களுடைய பார்வை என்ன இந்த விவகாரத்தில்? இது மிகவும் ஒரு மோசமான அணுகுமுறையாக, சீமானுடைய ஒரு மிக மோசமான அணுகுமுறையாக நான் இதை பார்க்கிறேன். நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களை, குறிப்பாக தந்தை பெரியாரை என்றைக்கும் எங்களுடைய எதிரியாக பார்த்ததும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நீண்ட காலமாக அவரிடமிருந்து பல்வேறு கருத்துக்களை பெற்ற ஒரு சமூகமாக ஈழத்தமிழ் சமூகம் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல சொல்லுவேன். எங்களிடம் 1927, 28களிலேயே திராவிடன் என்று சொல்லி ஒரு பத்திரிகை யாழ்ப்பாணத்திலே வெளிவந்த ஒரு பத்திரிகை இருந்தது. அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய
அவர்களுடைய ஆதரவாக வருகின்ற ஒரு பத்திரிகை. அது 27, 28, 29. அதுவும் தந்தை பெரியார் 1944ஆம் ஆண்டு திராவிடர் கழகம் என்று தொடங்குவதற்கு முன்னரேயே ஈழத்திலே திராவிடன் என்ற பெயரிலே இதழ் ஒன்று வெளிவந்தது என்பதை, நீண்ட காலம் 3-4 ஆண்டுகள் வெளிவந்தது என்பது இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெரியாருடைய தாக்கத்தினாலே பெரியார் அங்கே சுயமரியாதை கழகம் தொடங்கிய போது இங்கேயும் கொழும்பிலே இலங்கை சுயமரியாதை கழகம் என்று சொல்லி ஒரு தமிழர்கள் ஒரு கழகத்தை நடத்தினார்கள். அவர்கள் தான் 1932ஆம் ஆண்டு தந்தை பெரியாரை இலங்கைக்கு அழைத்தார்கள். தந்தை பெரியார் இலங்கையெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து நீண்ட உரைகளை ஆற்றிவிட்டு சென்றார். அதன் பிறகு இலங்கை திராவிடர் கழகம் இருந்தது. இலங்கை அதன் ஒரு கட்டத்திலே இலங்கை திராவிடர் முன்னேற்ற கழகம் என்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டது. நீண்ட போராட்டங்களை செய்த வரலாறு அதற்கு இருக்கிறது. இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும், அன்றைக்கு இருந்த பல தமிழ் கட்சிகள், தமிழரசு கட்சிகள் மிக நீண்ட பல ஆண்டுகள் கழித்துத்தான் இந்த சாதிய ஒடுக்குமுறை சார்ந்த பிரச்சனைகளையே பேச தொடங்குகிறார்கள். அப்ப அங்கே உள்ள இளைஞர்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒன்று அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினை சார்ந்து போவார்கள், அல்லது தந்தை பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த செயற்பாட்டிலே போவார்கள். ஒரு இன்றைக்கு மூத்தவர்களாக இருக்கின்ற பல பேர் அன்றைய காலங்களிலே தந்தை பெரியாரால் ஈர்க்கப்பட்ட செயற்பாட்டாளராக இருந்தார்கள் என்பது அதில் சொல்ல வேண்டும். அதன் பிறகு ஈழப் போராட்டம் ஆரம்பித்த காலத்திலும் சரி, பெரியார் இயக்கங்கள் தான் எங்களுக்கு துணியோடு தோளோடு தோள் நின்றன. தந்தை பெரியாரையோ திராவிடத்தையோ திராவிட இயக்கங்களையோ என்றைக்கு நாங்கள் எதிரியாக பார்த்ததில்லை. திராவிடம் என்ற சொல்லு அப்படி ஒரு பிரச்சனையான சொல்லாகவும் நாங்கள் இன்றைக்கும் கருதியதில்லை. மிக இயல்பான திராவிடர் என்றால் தமிழர், தமிழர் என்றால் திராவிடர் என்றொரு ஈழத்திலே பார்த்தீர்கள் என்றால் தமிழர்கள் தான் பொதுவாக தமிழர்களாகத்தான் எல்லோரையும் நாங்கள் பார்க்கின்ற வழக்கம் இருக்கிறது. நீ என்ன சாதி என்று கேட்டு இந்த அப்படி என்றால் நீ தெலுங்கனாக இருக்க வேண்டும் அல்லது மலையாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வழக்கம் அங்கே ஈழத்தில் நான் கேள்விப்படவில்லை. அப்ப எல்லோரையும் தமிழர்களாக நோக்குகின்ற ஒரு சமூகத்தில் அது தமிழர்கள் அல்லது திராவிடர்கள் என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. நான் சிறு வயதிலேயெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். இந்த இலங்கைக்கு விஜயன் வந்த கதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிங்களவர்கள் ஆரியர்கள், திராவிடர்கள் தமிழர்கள் திராவிடர்கள் என்று மிக சாதாரணமாக இருக்கும். அது பின்னர் இந்த விடுதலை போராட்ட காலங்களிலும் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளிலும் திராவிடம் என்ற சொல்லு மிக இயல்பாக இருந்த ஒரு சொல்லு. அதற்கு எதிரான ஒரு மனநிலை என்பது 2009 வரை அப்படி ஒன்று நாங்கள் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. நாங்கள் ஒரு ஆரிய எதிர்ப்பு சிந்தனையோடு வளர்ந்த ஒரு போராட்டம், அது ஒரு கட்டத்தில் 2009 அந்த போராட்டம் ஒரு தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அது திராவிட எதிர்ப்பாக மாறும் என்று உண்மையில நாங்கள் கனவிலும் கற்பனை செய்ததில்லை. அந்த நிலைக்கு கொண்டு வந்து சீமா நிறுத்தி விட்டிருக்கிறார். ஆனால் வரலாறு தெரிந்த தமிழர்கள் அதை இந்த மோசடியை சரியாக உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓகே, இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுது ஈழத்தில் திராவிடர் கழகம் இருந்தது அப்படிங்கிற வாதம் வைத்திருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இயக்கம் கூட அங்கே இருந்தது அப்படிங்கிற வச்சிருக்கீங்க. 32 பெரியார் வந்ததெல்லாம் வரலாற்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கீங்க. வரலாற்று தொடர்களோடு குறிப்பிட்டாலும் கூட இன்றைக்கு பிரபாகரனா பெரியாரா அப்படிங்கிற ஒரு வாதத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறதா ஒன்று. இன்னொன்று, போராளிகள் குறிப்பாக விடுதலை புலிகள் பெரியாரை எதிர்நிலையில் வைத்து அல்லது விமர்சன பார்வையில் வைத்து தான் அணுகினார்களா? இல்லை, ஒருபோதும் அது கிடையாது. விடுதலை புலிகளிலே பல பெரியாரிஸ்டுகள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக பேபி சுப்பிரமணியம், அவருடைய பெயர் பின்னர் இளங்குமரன் என்று சொல்லி அவர்கள் பெயரை மாற்றினார்கள். ஒரு கட்டத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு போராளிகளுக்கு தூய்மையான தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு 90களுக்கு பின்னர் அந்த சிந்தனை வந்ததன் பிற்பாடு பல போராளிகளுக்கு நல்ல தமிழ் பெயர்களை வைத்தார்கள். இது அன்றைக்கு திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே செய்தது போல், எப்படி முரசொலி மாறன், அன்பழகன், இப்படி பல்வேறு பெயர்கள் வந்தது போல் இங்கே தமிழர் தாயகத்திலும் ஒரு கட்டத்திலே நல்ல தமிழ் பெயர்கள் வைக்கின்ற பொழுது இந்த பேபி சுப்பிரமணியம் என்ற பெயர், பேபி என்றால் இளமையானது, சுப்பிரமணியம் என்பது குமரன், இளங்குமரன் என்று சொல்லி அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. அந்த பெயரில் தான் அறியப்பட்டார். பொதுவாக விடுதலை புலிகளுடைய தத்துவத்தை மக்கள் மத்தியிலே பேசுபவர்கள் யாராக இருந்தார்கள் என்று சொன்னால் எல்லோருமே ஒரு பெரியாரிய உணர்வாளராக, ஆக குறைந்தது பெரியார் மீது மதிப்பு, அவர்கள் பெரியாரிஸ்டாக இல்லாது விட்டாலும் கூட பெரியார் மீது ஒரு பிரமிப்பும் மதிப்பும் கொண்டவர்களாகத்தான் விடுதலை புலிகள் இருந்தார்கள். இதுதான் உண்மை. அதிலே அதான் சொன்னேனே, எத்தனையோ புத்தகங்கள் அன்றைக்கு வன்னியிலே இந்த நூலகங்களுக்கு போயிருந்தார். இன்றைக்கு சீமானுடன் என்று பேசுகின்ற இந்த தம்பிகள் போய் அந்த புத்தகங்களை வாசித்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் இப்படி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஓகே, ஆனா சீமான் ஒரு வாதம் எப்படி வச்சுட்டார் அப்படின்னா, 2008 வரை நானும் கூட இதில் தான், இந்த பெரியாரிய மயக்கத்தில் தான் இருந்தேன். 2008 பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் அவர்தான் கற்றுக் கொடுத்தார் தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, திராவிடம் எப்படி ஏமாற்றுகிறது என்பதெல்லாம் சொன்னார். அதன் பிறகு நான் தெளிந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறார். அவர் லிட்டரலி எங்க வந்துட்டார் அப்படின்னா, பிரபாகரன் திராவிடத்திற்கு எதிரான கருத்தியலை கொண்டு இருந்தார், அல்லது பிரபாகரனை பார்த்த பிறகுதான்
நான் வந்து இதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுது இங்க இந்தியாவிலும் ஆரியம் தான் பிரச்சனை அப்படிங்கிறதான் திராவிடத்தினுடைய நிலைப்பாடு. இந்தியாவில் ஆரிய திராவிட போர் என்றுதான் அம்பேத்கர் சொல்லுகிறார், அயோத்திதாச பண்டிதர் சொல்லுகிறார், எல்லா அறிஞர்களும் அவ்வாறுதான் எழுதியிருக்கிறார்கள். நீங்க அங்கு வந்து குடியேறிய சிங்களர்களும் கூட ஆரியர்கள் தான் அப்படிங்கிற பார்வை அங்க இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. நீங்க இப்பொழுது காலமாகி இருக்கக்கூடிய மாவை சேனாதிராசா அவருக்கு நாம் நம்முடைய அஞ்சலி மூலம் நான் சொல்லிடுறேன், இரங்கலை சொல்லி விடுகிறேன். அவர் எழுதிய புத்தகத்தில் தமிழ் ஈழம் மலர என்ற புத்தகத்துல நீங்க சொன்னதை குறிப்பிடுறார். சிங்களர்கள் வருகைக்கு முன்பாக இலங்கை ஒரே பிரதேசமாக இருந்துச்சு, அதுல ஒரே இனம் தான் இருந்துச்சு, அந்த இனம் திராவிட இனம் தான் குறிப்பிடுறார். ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னா, இல்ல பெரிய பிரபாகரன் என்னிடம் அப்படி சொல்லல. பிரபாகரன் என்ன சொன்னார்னா, இவங்க வேற, இவங்களாலதான் சிக்கல் என்று சொன்னதாக ஒரு ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது பிரபாகரன் மீதே அந்த விமர்சன பார்வை விழுகிறது. அதனாலதான் கேட்டேன். இல்லை, அவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால் அது சீமான் சொல்லுகின்ற பல பொய்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு மிகப்பெரிய பொய் என்று நான் சொல்லுவேன். அஞ்சன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு போரும் சமாதானமும் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் தமிழர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது திராவிட குடிகள் என்றுதான் சொல்லுகிறார்கள். திராவிட குடிகள் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்றுதான் அவர் எழுதுகிறார்கள். திராவிடம் என்ற சொல்லின் மீது யாருக்கும் என்றைக்கும் எந்த ஒவ்வாமையும் இருந்தது கிடையாது. அப்ப திராவிட கட்சிகள் பற்றின விமர்சனங்கள் அது இருந்தது. அது இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். அது அங்கே உள்ள ஈழத்திலே வாழ்ந்தவர்களுக்கும் இருந்தது. சில ஏமாற்றங்கள் இருந்தது, சில வருத்தங்கள் இருந்தது, அது வேறு. ஆனால் திராவிடம் என்ற சிந்தனை மீதோ அல்லது தந்தை பெரியார் மீதோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இன்றைக்கும் இருந்ததில்லை. திராவிடர்கள் என்றால் தமிழர்கள், தமிழர்கள் என்றால் திராவிடர்கள் என்று சாதாரணமாக அதை கடந்து போன ஒரு சூழல் தான் இருந்தது. இப்ப என்னவென்று சொன்னால், நான் ஒன்று சொல்லுவேன், தலைவர் பிரபாகரன் அவர்களோ அல்லது விடுதலை புலிகளோ ஆரியம் என்பதை எதிர்த்து, ஆரியம் என்பதனால் ஏற்படுகின்ற தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பல தடவைகள் பேசியிருக்கிறார்கள். நான் நிறைய இடங்களை காட்டுவேன். அவர்கள் திராவிடத்திற்கு எதிராக பேசிய ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் ஒருவர் காட்டினால் நாங்கள் சீமான் சொல்வது அவ்வளவு உண்மை என்று ஒத்துக்கொண்டு விடுகிறோம். நாங்கள் சீமானோடு சேர்ந்து விடுகிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இடத்தை காட்டுங்கள். விடுதலை புலிகள் 2009 வரை தந்தை பெரியாரையோ அல்லது திராவிடம் என்ற சிந்தனையையோ, திராவிடம் என்ற மொழி குடும்பம், இனக்குடும்பம் அது சார்ந்த ஒரு கேள்வியையோ, திராவிடம் என்ற சொல் குறித்த கேள்வியையோ எங்கேயாவது எழுப்பி இருந்தால் அது குறித்த ஒரு ஆதாரத்தை எனக்கு தாருங்கள். எங்கும் கிடையாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி பேசலாம் என்று சொன்னால், 92ஆம் ஆண்டு பெண்கள் நாளிலே தலைவர் ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்கிறார். இந்த பெண் போராளிகளுக்கு என்று சொல்லி பெண்களுக்கு என்று வாழ்த்து செய்தி கொடுக்கின்ற பொழுது அதில் அவர் சொல்லுகிறார், தலைவிதி என்றும் கர்மவினை என்றும் பழமை என்றும் பண்பாட்டு கோலம் என்றும் விதிக்கப்பட்ட மனுநீதி என்றும், சரி, விதிக்கப்பட்ட மனுநீதி என்றும் இந்த இருளுக்குள் மூழ்கி கிடந்த பெண்கள் விழித்தள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒன்றை சொல்லுகிறான். இந்த இலங்கை மண் என்று சொல்லி ஒரு நாடகம் புலிகளின் குரலிலே 90களிலே வெளிவந்தது. அப்பொழுதும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஈழத்திலே இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ மனப்பான்மை கொண்டவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். காரணம், இலங்கை மண்ணினுடைய கதாநாயகன் வந்து ராவணன். எப்படி திராவிட இயக்கம் புலவர் குழந்தைவேலு இந்த ராவண காவியம் என்பதை தந்தாரோ, அதே மாதிரி பொன் கணேசமூர்த்தி அவருடைய பெயர், அவர் இலங்கை மண் என்று சொல்லி ஒரு மாமனிதர் விருது கூட தலைவர் அவருக்கு கொடுத்திருந்தார். அவர் இலங்கை மண் என்ற நாடகத்தை எழுதி அது புலிகளின் குரலில் ஒளிபரப்பாகிறது. சில பேர் எதிர்க்கிறார்கள், இப்படி சீமான் மாதிரி அல்லது உங்க இருக்கின்ற ஏச்ராய மாதிரி அப்படி ஈழத்திலும் இருப்பார்கள் தானே, அவர்கள் எதிர்க்கிறார்கள். என்ன இது, ராவணனை ஒரு தலைவனாக ஒரு நல்லவனாக காட்டி ராமனை வில்லனாக காட்டுகிற நாடகத்தை எப்படி புலிகள் ஒளிபரப்பலாம்? தலைவர் என்ன சொல்கிறார் என்றால் திருப்பியும் ஒளிபரப்பு. 52 வாரங்கள் அது ஒளிபரப்பாகி அது மீண்டும் ஒளிபரப்பானது. 2006ஆம் ஆண்டு அந்த நாடகம் வந்து அவர் கொல்லப்பட்டதன் பின்பு அந்த நாடக ஆசிரியர் பொன் கணேசமூர்த்தி அவர்கள் கொல்லப்படுகிறார். இலங்கை இராணுவத்தினாலும் அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற குழுக்களும் கொல்லப்பட்ட பின்னர் அவருக்கு மாமனிதர் விருது கொடுத்து விட்டு அந்த இலங்கை மண் என்ற நாடகம் வந்து புத்தகமாக வெளிவருகிறது 2006. அதிலே தலைவரும் நான் ஏற்கனவே சொன்ன இந்த பேபி சுப்பிரமணியம் என்கின்ற இளங்குமரன் அவர்களும் வாழ்த்து செய்தி கொடுக்கிறார்கள். அந்த வாழ்த்து செய்தி கொடுக்கின்ற பொழுது அதுல இந்த இளங்குமரன் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த ஆரியர்களுடைய இந்த பண்பாட்டு படையெடுப்பினால் தான் ஒரு 50 காப்பியங்களோடு, 50 காப்பியங்கள் என்றால் தெரியும், அதுல எதுவுமே எந்த காப்பியம் கிடையாது, 50 காப்பியங்களோடு வாழ்ந்த தமிழர்களை இந்த ஆரியன் செய்த பண்பாட்டு படையெடுப்பினால் அந்த எல்லாமே அழிந்து போய் பொய்யும் புனைவுமான புராணத்துக்குள் தமிழினம் வீழ்ந்து போனது என்று சொல்லி இளங்குமரன் அதிலே தலைவர் எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், இவன் தன்னுடைய எதிரிகளை தீண்டத்தகாதவர்களாக ஆக்குகிறான். தலைவருடைய வாழ்த்து செய்தியை எழுதுகிறார். நினைவிலே இருந்து சொல்கிறான், நீங்கள் தேடி எடுத்து படித்து பார்க்க. அவர் என்ன சொல்ற, இந்த கடவுள் கோட்பாட்டை தன்னுடைய துணைக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள்.
கடவுள் கோட்பாட்டை துணைக்கு எடுத்து தமிழர்களை இவர்கள் அடிமைகளாக்குறார்கள், இதன் அரக்கர்களாக்குகிறார் என்று சொல்லி தமிழர்களை அரக்கர்களாக காட்டி இந்த ஆரியம் இதை அளிக்கிறது என்பதை இளங்குமரன் எழுதுகிறார், தலைவர் எழுதுகிறார். 92 மனுநீதியை கண்டித்தவர் 2006 ஆரியத்தை கண்டித்து எழுதுகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே அங்கே உள்ள மக்களுக்கு விளங்குமாறு சொல்லுவது என்று சொன்னால், எம்மிடம் இருந்தது ஒரு சனாதன எதிர்ப்பு. நாங்கள் விடுதலை புலிகள் என்பது அவர் தலைவர்கள் என்பது சனாதன எதிர்ப்பாளர்கள். சீமான் மாதிரி கிடையாது, அல்லது சீமான் ஆதரிக்கின்ற அந்த தரப்பு மாதிரி கிடையாது. நாங்கள் எங்களுடைய எதிரியை யார் என்பதிலே மிக தெளிவாக இருந்தோம். எங்களுக்கு எந்த சிக்கலும் அதிலே இருக்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் இல்லை, யாருமே இல்லை என்பதன் பிற்பாடு அங்கே விடுதலை புலிகள் இயக்கத்தில் மட்டுமன்றில்லை, சீமானுடைய கட்சியிலே இதை தட்டி கேட்கக்கூடிய தடா சந்திரசேகர் இல்லை, இன்னொரு இருந்தாரே ஒரு மணிவண்ணன் இல்ல, அவர் மணிவண்ணன் கிடையாது. இப்படி இதை தட்டி கேட்பது அவருடைய கட்சியிலும் யாரும் கிடையாது என்றதன் பிற்பாடு இதை பேசுகிறார். ஓகே, எல்லோரும் இறந்த பிறகுதான் அதை பேசுகிறார் அப்படிங்கறத சிக்கலா இருக்குது. இப்போ பலரும் அவர் அங்கே இறுதிக்கட்ட போரில் அவர் சொன்னவை எல்லாம் பொய் அப்படின்னு இன்னைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புலிகள் அமைப்பிலிருந்து ஒரு அறிக்கை வந்ததாக ஒரு செய்தி வெளியாச்சு, ஊடகங்களிலும் அது வெளியாச்சு. அவருக்கு யாரும் நிதி உதவி கூட செய்ய வேண்டாம், அவருடைய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறதாக ஒரு கருத்து வெளியாச்சு. ஆனா இன்னொரு பக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக சில புலிகள் தரப்பிலிருந்து பேசுவது போலவும் சில காணொலிகள் சில ஊடகங்களில் வெளியாகிறது. சீமானினுடைய கருத்துக்களால் புலிகள் அமைப்பிற்குள்ளேயே இருவேறு விதமான கருத்துக்கள் இரண்டு விதமான குழுக்கள் அல்லது மாறுபட்ட எண்ணம் கொண்டவர்கள் அல்லது பிரிவினை ஏற்பட்டிருக்கிறதா? சீமானுடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஈழத்தமிழரிடமும் குறிப்பாக புலிகள் அமைப்பையே பிளவுபடுத்தி வைத்திருக்கிறதா? அவர்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. இங்கே ஏற்கனவே பல பிளவுகள் இருக்கின்றன. 2009 பிறகு தலைவர் குறித்த கேள்விகள் அல்லது இங்கே உள்ள அடுத்த கட்ட போராட்டத்தை எப்படி கொண்டு போவது, யாரோடு நிற்பது என்று பல்வேறு நலன் சார்ந்த கேள்விகள், யுக்திகள் சார்ந்த கேள்விகள் அடிப்படையில நாங்கள் ஏற்கனவே பல்வேறு பிளவுகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இதற்கு சீமான் தான் காரணம் என்று அப்படி சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு சீமானும் ஒரு காரணம், அதை மேலும் மேலும் வெண்ணெய் ஊற்றி அந்த பிரிவை அதிகரிப்பதாக சீமானும் இருக்கிறார். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்னவென்றால், இங்கே ஏற்கனவே நாங்கள் பிளவுகளோடு இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதுக்குள்ள சீமானும் தனி அணி காட்டுகிறார். இங்கே அவர் வெளிநாடுகளுக்கு கிளைகளை திறப்பதன் ஊடாக ஏற்கனவே நாங்கள் 4-5 குழுக்களாக பிரிந்து போய் நிற்கின்றோம். இதுல இன்னொரு 5வது 6வது அணியாக அவரும் நிற்கிறார். அப்ப அவர் எந்த விதத்திலும் ஒரு நன்மை பயக்கின்ற ஒருவராக ஈழத்தமிழர்களுக்கோ ஈழத்தமிழுடைய அரசியலுக்கோ கிடையாது. இந்த அறிக்கைகளும் இப்படித்தான். அவருக்கு ஆதரவு வந்த அறிக்கை, அதற்கு எதிராக வந்த அறிக்கை எதுவுமே இதுல எந்த குழு என்று சொல்லி உண்மையிலே எங்களுக்கு கூட தெரியாது. உண்மையை சொல்ல. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார். இன்னைக்கு சமகாலத்தில் ஈழத்தமிழுடைய எந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும், பேசப்பட்டிருக்க வேண்டும், அதை மடைமாற்றி விட்டார் சீமான்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதாவது நீங்க இனப்படுகொலை குறித்த ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி எந்த விவாதங்களும் எழவில்லை. தனி ஈழம் பெற வேண்டும் என்பதை குறித்த பொது வாக்கெடுப்பை நோக்கிய எந்த விவாதங்களும் எழவில்லை. மாறாக முழுக்க அவருடைய ஆமைக்கறி உள்ளிட்ட கதைகளை பற்றியதாக இந்த விவாதங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பலரும் வேதனைப்படுகிறார்கள். இன்றைக்கு உள்ளபடியே எது விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? சீமானுடைய இந்த கருத்துக்கள் ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இதுல இந்த ஆமைக்கரை கதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த ஆமை கரை என்ற கதை சீமானால வரவில்லை. முதலில் சீமான் அதற்கு சொந்தக்காரர் கிடையாது. ஏற்கனவே 2006, 2007 ஆண்டுகளிலே இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான அமைப்புகள் இருந்தன, எதிரான குழுக்கள். அவர்களுடைய ஊடகங்களில் தலைவர் தாய்லாந்திலே இருந்து ஆமை இறைச்சி எடுத்து அங்கே உணவாக்கி சாப்பிடுகிறார் என்று சொல்லி அவர் தலைவரை ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்பவராக சித்தரித்த இந்த ஊடகங்கள், அவருடைய மாண்பை குறைக்க வேண்டும் என்று பாடுபட்ட சிங்கள அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்ட ஊடகங்கள் அன்றைக்கு 2007 ஆண்டுகளில் எல்லாம் அவரை வைத்து கிண்டல் வைத்து அவரை ஒரு அவர் கார்ட்டூன் கீறி தலைவரை வைத்து தலைவர் ஆமை இறைச்சி பிரியராக, ஆமைக்கறி பிரியராக காட்டுவதற்கு கடுமையாக பாடுபட்டனர். அப்ப எங்களுக்கு தலைவர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த இந்திய ராணுவ காலத்திலே அவர் வன்னிக்காடுகளில் இருந்த பொழுது சாப்பிடாமல் இருந்த காலங்கள் நிறைய இருக்கின்றன இல்லையா? சோறையும் பருப்பையும் அரிசியும் பருப்பும் மட்டும் சாப்பிட்டு விட்டு அது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திலே சாப்பாடு உணவு என்பது பெரும் தட்டுப்பாடாக போன பொழுது தமிழ்நாட்டிலே இருந்து திமுகவினுடைய அமைச்சராக இருந்த
அவருடைய பேர் ஜெகதீச லட்சுமி, அவருடைய பேர் சுப்புலட்சுமி ஜெகதீஷ். சுப்புலட்சுமி ஜெகதீசன். அவருடைய உதவியோடு வந்து சேர்ந்த பருப்பு, அரிசி இவைகளை வைத்து சில மாதங்களை ஓட்டிய காலம் எல்லாம் இருந்தன. அவை எங்களுடைய தலைவர் என்பவர் ஒரு மிகப்பெரிய போராளி, மக்களுக்காக வாழ்பவர். அவர் நிலத்திலே படுத்து உறங்கி இருக்கிறார், கையை தன்னுடைய தலையணையாக வைத்து உறங்கி இருக்கிறார். சில வேளைகளில் அவருக்கு ருசியான சாப்பாடுகள் கிடைக்கின்ற பொழுது ரசித்து சாப்பிட்டு இருக்கிறார். ஒரு இல்லை. அப்ப தலைவரை பற்றி ஏற்கனவே தலைவருடைய எதிரிகள் அவரை கிண்டல் அடிப்பதற்கு பயன்படுத்திய ஒன்றை இவர் வந்து அதை உறுதிப்படுத்துகிறார். புரியுது என்ன செய்கிறார்? உண்மையிலேயே ஆமை இறைச்சி சாப்பிட்டு இருக்கலாம், யார் இல்லைன்னு சொன்னது. கிடைத்தால் சாப்பிட்டு போட்டு ஆனால் ஒரு தலைவர் நீங்கள் எப்படி காட்ட வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். அப்ப அவர் வந்து சொல்றார், என்ன தலைவர் வந்து ஆமைக்கறி சாப்பிட்டார் என்பதை எதிரிகள் வைத்து கிண்டல் அடித்த ஒரு விடயத்தை தன்னை பிரபாகரன் பிள்ளை என்று சொல்பவர் உறுதிப்படுத்துகிறார். இன்னொன்று செய்கிறார். இந்த அரிசி கப்பல் கதையையும் சொல்லணும். இந்த அரிசி கப்பல் வந்து 2006ஆம் ஆண்டிலே இந்தியாவில இருந்து புறப்பட்டு சென்ற ஒரு ஜோர்தானிய கப்பல் தென்னாப்பிரிக்கா நோக்கி போகிறது. நிறைய அரிசி டன் கணக்கில் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 600 டன்னோ என்ன ஒன்று ஞாபகம். அந்த அரிசியோடு போகின்ற பொழுது அது தொழில்நுட்ப கோளாறினால் அது நின்று விடுகிறது. விடுதலை அந்த கப்பலை காப்பாற்றி, இந்த மாலுமிகளை காப்பாற்றி கப்பலை கரைக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய உயிரை 25 பேர் இருந்தார்கள் எனக்கு ஞாபகம். ஜோர்தானிய மாலுமிகள் உயிரை காப்பாற்றி விடுதலை புலிகள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் இலங்கை அரசு என்ன சொன்னது என்று சொன்னால், விடுதலை புலிகள் கடற்கொள்ளையர்கள், விடுதலை புலிகள் ஒரு கப்பலை கொள்ளையடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அபாண்டத்தை சொன்னது. சீமான் என்ன சொன்னார் என்றால், 8000 டன்னோட போன அரிசியை நாங்க தூக்கி கொண்டு வந்துட்டோம். அப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். தட் மீன்ஸ் எதிரிகள் அல்லது சிங்கள ராணுவம் எதை மாதிரியான ஒரு பிம்பத்தை பிரபாகரனை சுற்றி கட்டியமைக்க விரும்பிச்சோ அல்லது செய்ததோ அதை இவர் போருக்கு பிறகு செய்தார். ஒன்று அவரை இப்படி பாருங்களேன், நான் போய் சேகுவேராவை சந்தித்தேன் என்று சொன்னால் நான் அவர் புகைத்த சுருட்டுகளை பற்றியா பேசுவது? அவருக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் காதலிகள் இருந்தார் என்றா பேசுவது? இவர் அதைத்தான் செய்கிறார். இவர் வந்து எதிரிகள் பேசுகின்ற விடயத்தை இவருக்கு வேறு விடயங்கள் நான் சொன்னது மாதிரி இவருக்கு அந்த விடயத்துக்கு நான் வருகிறேன். அப்ப இதை இப்படி அதே மாதிரி இந்த ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொன்று புதைத்தோம் என்ற அப்ப இவர் பேசியது எல்லாமே இருந்து ஆழமாக கவனித்து பார்த்தால் எதிரிகள் பேச விரும்புவதை விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர் என்ற போர்வையிலே சீமான் பேசிக்கொண்டு வந்தார். எங்களுக்கு எல்லாம் என்றால் இன்றைக்கு எப்படி இந்த யூடியூப் தளங்களிலே இந்த கருத்தியல் யுத்தத்தை நாங்கள் செய்கின்றோமோ அதே மாதிரி 2006 2007 அந்த காலங்களிலே எதிரிகளோடு விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்களோடு நாங்கள் கருத்தியல் யுத்தம் புரிந்து கொண்டிருந்தவர்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் அவர்கள் என்னவை ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தினார்கள். அந்த ஆயுதங்கள் எல்லாம் எதிரிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாம் சீமான் உண்மை என்று சொல்லுகின்ற வேலையை சீமான் செய்தார் என்பது இப்ப இப்படியான இடங்களில் தான் நாங்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தோம். என்னவென்றால் என்ன இருந்தாலும் எங்களுக்கு சீமான் மீது ஒரு நீண்ட காலமாகவே ஒரு அனுதாப பார்வை, ஒரு சாஃப்ட் கார்னர் என்று சொல்வார்கள், அப்படி ஒன்று இருக்கத்தான் செய்தது. என்ன ஒரு பெரியார் சொல்லி வந்த ஒருவர் இல்லையா, பெரியாரை வழிகாட்டி என்றாவது சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று சொன்ன ஒருவர். அப்ப இப்படியான நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு அது மிகப்பெரிய நாங்கள் கண்டித்து எழுதியிருக்கிறோம். அங்கங்க அது கவனத்திற்கு வரவில்லையே தவிர, ஒரு பரவலான கவனத்தை பெறவில்லையே தவிர நாங்கள் சீமானை தொடர்ச்சியாக கண்டித்து எழுதி கொண்டுதான் வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னா, இப்படியான கதைகளை பரப்புவதன் ஊடாக தலைவரை ஒரு கேலிக்கூத்தாக மாற்ற பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தமிழ் சூழலிலே நான் சொன்னது மாதிரி மண் விடுதலை, அதாவது தமிழர்களுக்கு ஒரு நாடு, மண் விடுதலை, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்த நான்கையும் பேசிய தலைவர்கள் 2 பேர்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று தந்தை பெரியார், அடுத்தது தலைவர் பிரபாகரன். நீங்கள் இந்த 2 பேரையும் விட்டுட்டு எங்க தேடினாலும் கிடைக்காது. சீமான் அண்டைக்கு முன்னிறுத்துற அத்தனை பேருமே இந்திய தேசியவாதிகள், அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. அவர்கள் இந்தியா, பாரத நாட்டை, பாரத தேசத்தை, ஒருமைப்பட்ட ஒரு இந்தியாவை ஏற்றுக்கொண்டு இந்தியாவை தாய் என்றும் கொண்டாடி வந்த அனைவரையும் தான் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளங்களாக சீமான் முன்னிறுத்துகிறார் என்றால், தமிழ்நாடு கேட்டவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்களை கொண்டு வருகிறார் என்று சொன்னா அதுல என்ன இருக்கு? அதுவும் அந்த மிக முக்கியமா நான் சொன்ன மாதிரி 4 விடயங்களை நீங்கள் அதிலே சீமான் வைக்கின்ற அத்தனை பேரையும் எடுத்து பாருங்கள். அதிலே ஒருவரும் ஏதோ ஒன்றை பேசியிருப்பார்கள். யாரோ ஒருவர் பெண் விடுதலை பாடியிருக்கலாம், யாரோ ஒருவர் சாதி ஒழிப்பு பேசியிருக்கலாம், யாரோ ஒருவர் தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்டிருக்கலாம், யாரோ ஒருவர் சனாதன எதிர்ப்பையோ இந்த புராண இதிகாச எதிர்ப்புகள், இந்துத்துவ எதிர்ப்பை பேசியிருக்கலாம். இந்த 4ஐயும் பேசிய ஒன்றாக பேசியவர்கள் யார் என்றால், எனக்கு தெரிந்த எங்களுடைய மண்ணிலே தலைவர் பிரபாகரன் இதை செய்தார். அவர் செய்தவைகளிலே ஒருவர் அதிகமாக ஒருவர் குறைவாக செய்திருக்கலாம்.
இல்லையா? செஞ்சிடலாம். எஸ் அதுதானே. அது தந்தை தலைவருடைய முதன்மை நோக்கம் என்பது தமிழீழ விடுதலை. அவர் அதிலே ம். தான் குறிக்கோளாக நிற்பார். ஆமா. அதனோடு சேர்ந்துதான் மற்றவற்றை கொண்டு வருவார். தந்தை பெரியாருக்கு சமூகம் விடுதலை, சமூக நீதி. எஸ், அவர் எஸ். அதைத்தான் முதல் செய்வார். மற்றவற்றை கொஞ்சம் குறைவாகத்தான் பேசுவார். ம். நான் அவர்கள் தான் பேசுவார். இன்றைக்கு அவர்களையே ஒன்றுக்கொன்று எதிரி என்று சொல்லி ஒருவர் அரசியல் செய்கிறார் என்று சொன்னார். அதை போன்ற மோசடியான, அநியாயமான ஒரு அரசியல் எங்கும் இருக்க முடியாது. ஓகே. இவர் அங்க ஈழத்தில் பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூட ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. எங்களுக்கு நாங்கள் எழுத்தாளர்கள், ஊடகம் சார்ந்து செயற்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே பல்வேறு செய்திகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நேரடி சாட்சியாக இருந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு நேரத்தில் பேசுவார்கள். சீமானுடைய தனிமனித பலவீனங்கள் பலரும் அறிந்த ஒன்றுதான். அது அவர் அங்கே வந்து பலருடைய அதிருப்தியை சம்பாதித்தார் என்பதும் உண்மைதான். ஆனால் நம்பத்தகுந்த சாட்சியங்கள் உள்ளன. ஒரு கட்டத்திலே அவர்களும் பேசுவார்கள். இன்றைக்கு பலர் பேச முடியாமல் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு மேல் தான் வந்திருப்பார்கள். இங்கே அவர்களுக்கு நிரந்தர விசா கிடைக்காமல் இருக்கலாம். அவை ஏதாவது ஒன்று பேசுகின்ற பொழுது மற்றவர்கள் தவறான தகவல்களை வேறு இடங்களில் கொடுத்து அவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வரலாம். அல்லது அவர்கள் தங்களை நிலைப்படுத்தும் வரை சில விடயங்களை பேச மாட்டார்கள். ஆனால் அதற்குள் காலம் கடந்து விடாதுன்னு நான் நம்புகிறேன். அதுவரை நாங்கள் பேசுவோம் இல்லையா? அது இப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டோம். இப்படி தமிழ்நாடு அது எங்களுக்கும் ஒரு தாய்நாடு தான். அது இப்படி தவறான சக்திகளின் கைகளில் போவதற்கு நாங்கள் விட்டுவிட மாட்டோம். அப்ப நாங்கள் அதுவரை பேசுவோம். ஆனால் நேரடியான சாட்சிகள் இவரோடு சேர்ந்து பயணித்தவர்கள் பல்வேறு தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இவர் தாயகத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அங்கே பலர் இவர் மீது அதிருப்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும். இது ஏதாவது ஒன்று கிடைத்து நாங்கள் மீண்டு விட மாட்டோமா என்ற ஒரு காலம் வருகின்ற பொழுது அவர்கள் எல்லோரோடும் மீண்டும் தொடர்பு கொள்ளுகிறார்கள், எல்லோரோடும் பேசுகிறார்கள். ஆனால் நீ அவர்கள் நம்பி தந்த ஒன்றை இப்பொழுது எப்படி ஆக்கி வைத்திருக்கிறாய் என்பதுதான் இந்த கேள்வி இல்லையா? நாங்கள் இனப்படுகொலை சார்ந்து எங்களுக்கு சேர்ந்த அநியாயங்கள் சார்ந்து இந்த உலகம் முழுவதையும் நாங்கள் தட்டி எழுப்பி பெரிய ஒரு அரசியல் வேலை செய்திருக்க வேண்டிய இடத்திலே உள்ளுக்குள்ள சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். திராவிடமா தமிழா இல்லையா? எங்களை அழித்தவர்கள் எல்லாம் வேறு யாரோ. ஆனா ஒரு உள்சண்டையை மூட்டி விட்டு நாங்க அதுக்குள்ளேயே எங்களுடைய கவனம் போய் 15 ஆண்டுகள் போய்விட்டது இல்லையா? 2015-16 ஆண்டுகள் போய்விட்டன. இனி எதை கட்டி எழுப்பி எப்படி செய்வது? இல்ல எங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்குமாக இருந்தால் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு இவர் சொல்லுகிற ஒரு தூய குடி தமிழன் முதலமைச்சராக வந்தால் எங்களுக்கு தமிழன் கிடைத்து விட்டு நாங்கள் இவ்வளவு பேரை பலி கொடுத்திருக்க மாட்டோம். எங்களுக்கு ஈஸியா முடிச்சிருக்கும். இது என்ன அரசியல் என்று கூட கொச்சப்படுத்துற மாதிரி தான். அந்த போராட்டத்தை பல ஆண்டு கால போராட்டம் தந்தை செல்வால் ஆரம்பித்து இலக்கிற்காக போராட எல்லாரும் கொச்சப்படுத்துற மாதிரி சொல்ல வேண்டும். விடுதலை புலிகள் மிக தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யார் மீதும் தங்கியிருக்க கூடாது என்பதில் எங்களுடைய அரசியல் முழுக்க அங்கே அவற்றை முழுமையாக நம்பி இருக்க கூடாது என்பதிலே அவர்கள் நீண்ட காலம் தெளிவாகத்தான் இருந்தார்கள். இப்ப என்னவென்று சொன்னால் இங்கே இருந்து பணத்தை அனுப்பி அங்கே ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்தால் எங்கள் பிரச்சனை தீரும் என்று நம்புகிறார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுடைய நம்பிக்கைக்கு விரோதமானது இல்லை. நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய கைகளில் நிற்க வேண்டும். தமிழ்நாடு எங்களுடைய போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவு தர வேண்டும். அது என்ன ஆதரவு தர முடியுமோ அரசியல் ரீதியான போன்ற ஆதரவுகளை தர வேண்டுமே தவிர எங்களுடைய விடுதலை முழுக்க அங்கே கிடையாது. அங்கே யார் முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை வைத்து எங்களுடைய விடுதலை கிடையாது இல்லையா? அது சாத்தியமும் இல்லாத ஒன்று. ஏன்னா இங்க எங்களுடைய மாநிலத்துக்கு தேவையான நீட் விலக்கி எங்களால இன்னும் பெற முடியாம போராடி துணைவேந்தரை நியமிப்பதற்கே போராடி அதிகாரமே இல்லாம இருக்கிறோம். ஆமா, ஒரு இடத்திலே வந்து எல்லா அதிகாரங்களும் பறிக்கப்படுகின்ற பொழுது இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இளைஞர்களை இப்படி நம்ப வைத்து சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் தேசியம் என்றால் எங்களுக்கு தெரிந்த தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கு ஒரு இறையாண்மை மிக்க தமிழர்கள் வாழுகின்ற மரபு வழி தாயகத்திலே தங்களை தாங்களே ஆள்கின்ற மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு இனமாக ஒரு தேசிய இனமாக அரசாக எங்களை ஆக்குவதுதான் தமிழ் தேசியம். அங்கே முதலமைச்சர் யார் என்பதில்லை தமிழ் தேசியம் இல்லையா? இவர் தமிழ் தேசியம் என்ற சொல்லியே களங்கப்படுத்தி விட்டார், கொச்சைப்படுத்தி விட்டார். அப்ப பொதுவாக நான் ஆச்சரியப்படும் ஊடகவியலாளர் கேட்பார்கள் கேள்விகளை. அப்ப சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் தானே, அவர் தமிழ் தேசியத்தோடு நிற்கிறார் தானே? எங்கே நிற்கிறார் தமிழ் தேசியத்தோடு? அவர் அத்தனை இந்திய தேசியவாதிகளை முத்துராமலிங்கிலிருந்து பாரதியார் தொடங்கி அவர் வஉசி என்று அத்தனை இந்திய தேசியவாதிகளையும் கொண்டாடி இவர்கள் தான் தமிழர்களுடைய தலைவர்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்காக நின்ற தலைவர்கள் ஏன் பாவலர் பெருஞ்சித்தினர் அவர் தமிழ் அவரையே இப்ப தெலுங்கரன்னு விட்டார்கள். ஆனால் அவர் தமிழர் என்று சீமானுக்கு தெரியும் தானே, அவரை ஏன் கொண்டாடுவதில்லை இல்லையா? தமிழரசனை, புலவர் கலிய பெருமாளை இவர்களை கொண்டாடுவதை விட இந்தியா பாரத நாடு என்னுடைய நாடு என்று சொன்னவர்களைத்தான் சீமான் கொண்டாடுகிறான். இதுவா தமிழ் தேசியம்?
ஒரு பேராபத்தான போக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறீங்க. நிறைய வரலாற்று தரவுகள் உங்களுடைய இந்த 30 நிமிட காணொலியில அவ்வளவு வரலாற்று தரவுகள் நிறைந்திருந்தது. எனக்கு அது ஒரு பெரும் மகிழ்ச்சி. குறிப்பாக சனாதன எதிர்ப்பு, மனுநீதி எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை, ஆரிய எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை பிரபாகரன் பேசியிருக்கிறார் என்பதை ஆதாரங்களோடு, தரவுகளோடு நீங்கள் தந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கருத்து அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் திராவிட ஆரிய எதிர்ப்பு தான். அத வந்து தமிழர் திராவிடர்னு மாத்திட்டாரு சீமான். ஈழ பிரச்சனையிலையும் தமிழர்கள் வெர்சஸ் சிங்களர்கள், அல்லது சிங்களர்கள் கூட இல்ல, சிங்கள பேரினவாதம் அப்படி எடுத்துக்கலாம். அந்த அரசு அதுதான். தனிப்பட்ட சிங்கள மனிதர்கள் அங்கேயும் விரோதி இல்ல, இங்கேயும் தனிப்பட்ட பார்ப்பனர்களை யாரும் விரோதியா பாக்குறத பார்ப்பனியம் என்ற சித்தாந்தம் தான். இப்படியான ஒரு சூழல் முற்றிலும் மடைமாற்றப்பட்டு உண்மையான எதிரியை மாற்றி நட்பு முரண்களை அல்லது சகோதரர்களை அவர் பகை இதுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அத நீங்களும் தரவுகளோடு ஆதாரங்களோடு சொன்னீர்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்ச நேர்ந்து நன்றி ஐயா. நன்றி. நிறைசலாம் சொந்தங்களே, திரு சவேசன் அவர்கள் அவ்வளவு தரவுகளை தேதி வாரியாக, வருடம் வாரியாக குறிப்பிட்டு சொன்னார். இந்த பேட்டி உள்ளபடியே உங்களுக்கு பயனுள்ள பேட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பேட்டியை முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள், கொண்டு செல்லுங்கள். புதிய தரவுகள், புதிய தகவல்கள் அனைவருக்கும் போய் சேரட்டும். சீமான் போன்ற போலி தமிழ் தேசியவாதிகளினுடைய முகத்திரை கிளியட்டும் என்று சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.